ஃபர்ஸ்ட் நம்ம சர்க்யூட் டயக்ராம் பார்க்கலாம். இது நம்ம எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண போகிற எக்ஸ்பிரிமெண்ட் வந்து லோட் டெஸ்ட் ஆன் 3 phase ஆல்டர்னேட்டர். ஸோ சர்க்யூட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஒரு டிசி மெயின்ஸ் இருக்கும். டிசி மெயின்ஸ்லேருந்து நம்ம 3 பாயிண்ட் ஸ்டார்டருக்கு போவோம் வியா டிபிஎஸ்டி ஸ்விட்ச். ஸோ அந்த 3 பாயிண்ட் ஸ்டார்டரில் 3 டெர்மினல்ஸ் இருக்கும், எல், எஃப், ஏ. நம்ம லைன் சப்ளை பாயிண்ட் வந்து எல்லையும் நம்மளோட மோட்டர் வைண்டிங், அதாவது ஆர்மேச்சர் வைண்டிங் வந்து ஏ பாயிண்ட்லேயும் கனெக்ட் பண்ணியிருப்போம். எஃப் பாயிண்டில் வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஃபீல்டு ரியோஸ்டாட் இருக்கும். இந்த ஃபீல்டு ரியோஸ்டாட்டை வேரி பண்ணி தான் இந்த மோட்டரோட ஸ்பீடை நம்ம வேரி பண்ண போகிறோம். ஓகேவா? ஆஃப்டர் தட் என்ன இருக்கும் அப்படின்னா நம்மளோட ஆல்டர்னேட்டரோட ஆர்மேச்சர் வைண்டிங் இருக்கும். ஆல்டர்னேட்டரோட ஸ்டேட்டர் வைண்டிங் வந்து நம்ம வந்து லோடோட கனெக்ட் பண்ணியிருப்போம். ப்ளஸ் ஒரு ஃபேஸ் நியூட்ரல் கிராஸ் ஒரு வோல்ட் மீட்டரும் ப்ளஸ் ஒரு ஃபேஸ் லைனில் ஒரு அம்மீட்டரும் ஒன்று கனெக்ட் பண்ணியிருப்போம் டு மெஷர் வோல்டேஜ் அண்ட் கரண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு உங்களோட ஆல்டர்னேட்டரோட ஃபீல்டுக்கு வந்து டிசி மெயின்ஸ்லேருந்து ஒரு ரியோஸ்டாட் வழியாக ஆல்டர்னேட்டரோட ஃபீல்டை எக்ஸைட் பண்ணியிருப்போம். இங்கே இந்த ஃபீல்டை வேரி பண்ணுறது மூலமாக மட்டுமே தான் நம்ம ஆல்டர்னேட்டருக்கான ரேட்டட் வோல்டேஜ், அதாவது 230 வோல்டேஜை வந்து நம்ம அட்டைன் பண்ண போகிறோம். ஓகேவா? நான் ஒரு ஃபேஸ் மட்டும்தான் பார்க்குறேன், அதனால் நான் 230ன்னு சொல்கிறேன். ரைட்டுங்களா? இங்கே உங்களோட மோட்டரோட ஸ்பீடை எதுக்கு வேரி பண்ணுறோம்? மோட்டரோட சைடில் வர அந்த ஃபீல்டு ரியோஸ்டாட்டை நம்ம எதுக்கு வேரி பண்ணுறோம் அப்படின்னா ரேட்டட் ஸ்பீடு வச்சுருவோம். ஃபஸ்ட்டு உங்களோட மோட்டர் வந்து ரேட்டட் ஸ்பீடில் ரொட்டேட் பண்ண வைப்போம். ரேட்டட் ஸ்பீட் 1500 RPM கொண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ரேட்டட் வோல்டேஜ் வரல அப்படிங்கிற சினாரியோவில் என்னோடய ஆல்டர்னேட்டரோட ஃபீல்டு ரியோஸ்டாட்டை வேரி பண்ணி ரேட்டட் வோல்டேஜான 230 நான் அட்டைன் பண்ணுறேன். 230 அட்டைன் பண்ணிவிட்டு இந்த ஸ்டெப்ஸில் என்னோடய 3 phase லோடை கொடுக்குறேன். ஒரு ரெஸ்டிவ் லோட் பேங்க் எடுத்துப்போம். அந்த ரெஸ்டிவ் லோட் பேங்க்லேருந்து இந்த ஸ்டெப் 0.5 ஆம்ஸாக நான் வந்து லோடை இன்க்ரீஸ் பண்ணிட்டே வர போகிறேன். ஃபஸ்ட்டு நோ லோடில் என்ன வோல்டேஜ் வருது, என்ன ஃபீல்டு கரண்ட் வருது, என்ன லோட் கரண்ட் வருது, இது எல்லாமே மெஷர் பண்ணிப்போம். அதுக்கு என்ன ரெகுலேஷன் அப்படின்னு கேல்குலேட் பண்ணுவோம். லேட்டர் 0.5 ஆம்ஸ்க்கு என்ன வோல்டேஜு, என்ன ஃபீல்டு கரண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத மெஷர் பண்ணுவோம். ப்ளஸ் அதுக்கு ரெகுலேஷன் கேல்குலேட் பண்ணுவோம். இது அப்படியே இந்த ஸ்டெப்ஸில் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவோம். ஸோ நீங்கள் டயக்ராம் ஆரம்பிக்கும் போது ஒரு சர்க்யூட்டை வரையும் போதும் சரி, இல்லை வந்து நீங்கள் சர்க்யூட் கனெக்ஷன்ஸை அப்ரோச் பண்ணும்போதும் சரி, நீங்கள் கிளாக் வைஸில் அப்ரோச் பண்ணுங்கள். ஸ்டார்ட் ஃப்ரம் யுவர் லெஃப்ட் அண்ட் எண்ட் இட் இன் யுவர் லெஃப்ட்லேயே எண்ட் பண்ணுங்கள். அதுவும் கிளாக் வைஸ் அப்ரோச்சை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போது நம்ம வந்து மோரல்லெஸ் உங்களோட ஆல்டர்னேட்டரோட ஃபிகர் ஓவராலாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த கண்டினியூஸாக 3 ரெசிஸ்டர் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, இதுதான் உங்களோட 3 phase லோடு. இதை வந்து சுற்றி ஒரு டாட்டட் லைன் போட்டு இதை வந்து பாக்ஸ் பண்ணி 3 phase லோடுன்னு மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் வோல்ட் மீட்டர் என்ன ரேட்டிங்கில் எடுப்போம் அப்படின்னா வோல்ட் மீட்டர் ஒரு 300 வோல்ட் மெஷர் பண்ணுற மாதிரியும் ஏசி, இட் ஷுட் பி அன் ஏசி மீட்டர் பிகாஸ் ஆல்டர்னேட்டர் அவுட்புட் வந்து ஏசி. அண்ட் அம்மீட்டர் வந்து ஒரு 10 amp மெஷர் பண்ணுற மாதிரி, அதுவும் ஏசி. வெராஸ் உங்களோட ஆல்டர்னேட்டரோட ஃபீல்டு கொடுக்குற அம்மீட்டர் மட்டும் இட் ஷுட் பி அ டிசி அம்மீட்டர் அண்ட் ரேட்டிங் வந்து ஒரு 2 amps வரைக்கும் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகேவா? இதுவும் அதே டிசி மெயின்ஸ்லேருந்து தான் நம்ம எடுத்திருக்கோம். எடுத்து நம்ம வந்து ஒரு 1300 ohm 2 amps ரியோஸ்டாட் போட்டு என்னோடய ஆல்டர்னேட்டரோட ஃபீல்டு வைண்டிங்க்கு வியா அண்ட் அம்மீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். என்ன ஃபீல்டு கரண்ட் போகுது அப்படிங்கிறத பார்க்குறக்காக. ஓகேங்களா? ஒன்ஸ் நம்ம இந்த டயக்ராம் பார்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து கனெக்ஷன்ஸ்குள்ளே போவோம். கனெக்ஷன்ஸ் வந்து சேம் ஆஸ் தட் ஆஃப் யுவர் சர்க்யூட் டயக்ராம். Start from positive terminal, directly take it to terminal L on your workbench. அந்த எல்லுக்கு அப்புறம் நீங்கள் எதுக்கு வாங்கினா ஏக்கு வந்துடுங்க. 3 பாயிண்ட் ஸ்டார்டரோட ஏலேருந்து மோட்டரோட ஏக்கு கொடுங்க. மோட்டரோட ஏஏலேருந்து உங்களோட நெகட்டிவ் டெர்மினல் இப்போ பாருங்கள், ப்ளஸில் ஆரம்பித்து சுற்றி வந்து மைனஸ்லேயே முடிக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களோட 3 பாயிண்ட் ஸ்டார்டரோட எஃப்ங்கிற டெர்மினலில் ரியோஸ்டாட்டோட இன்னை கனெக்ட் பண்ணிவிட்டு ரியோஸ்டாட்டோட அவுட்புட் எடுத்து மோட்டரோட எஃப்க்கு கொடுத்துட்டு மோட்டரோட எஃப்எஃப்ஐ எடுத்துகிட்டு ஏஏலையோ இல்லை நம்ம ஒர்க் பெஞ்சில் இருக்க நெகட்டிவ் டெர்மினல்லையோ, சப்ளை நெகட்டிவ் டெர்மினல்லையோ கனெக்ட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு உங்களோட ஆல்டர்னேட்டரோட ஆர்ஒய்பி டெர்மினல்ஸ் அங்கே இருக்கும். அந்த ஆர்ஒய்பி டெர்மினல்ஸில் நியூட்ரல் இருக்கும்.
ஆறுக்கும் நியூட்ரலுக்கு அக்ராஸ் ஒரு வோல்ட் மீட்டரை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஆறுலேருந்து ஒரு அம்மீட்டரை கனெக்ட் பண்ணி அந்த அம்மீட்டரோட அவுட் எடுத்து உங்களோட 3 ஃபேஸ் லோடு இருக்கு இல்லையா, ரெஸ்டிவ் லோட் பேங்க் இருக்கு இல்லையா, அந்த ரெஸ்டிவ் லோட் பேங்க்கோட ஆரில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரெஸ்டிவ் லோட் பேங்க்கோட ஒய்யும் உங்களோட உங்கள் ஒர்க் பெஞ்சில் இருக்க அல்டர்னேட்டரோட ஒய்யும் தென் ரெஸ்டிவ் லோட் பேங்க்கில் இருக்க பியும் உங்கள் ஒர்க் பெஞ்சில் இருக்க பியும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த 1300 ohms ரியோஸ்டாட் இருக்கு இல்லையா, அதுக்கு இன்புட் வந்து உங்களோட பாசிட்டிவ் டெர்மினல் டிசி மெயின்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த 1300 ohms ரியோஸ்டாட்டோட அவுட், இந்த அவுட் எடுத்து ஒரு அம்மீட்டருக்கு கனெக்ட் பண்ணி 0 to 1 amps டிசி அம்மீட்டருக்கு கனெக்ட் பண்ணி 1 amps or 2 amps டிசி அம்மீட்டருக்கு கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த அம்மீட்டர் எடுத்து உங்களோட டெர்மினல் ZZ டெர்மினல் இருக்கும் உங்களோட ஒர்க் பெஞ்சில், அதாவது உங்கள் அல்டர்னேட்டரோட ஃபீல்டு ரியோஸ்டாட் இதில் Zக்கு கனெக்ட் பண்ணிக்கோங்க. ZZ ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு வந்து உங்களோட நெகட்டிவ் சப்ளை பாயிண்ட்டுக்கு கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் இதை பண்ணதுக்கப்புறம் ப்ரீவியஸ் லேபில் வந்து நீங்கள் அந்த கனெக்ஷனை கொடுத்து வச்சுருந்தீங்க. ஸோ அதுலேருந்து அப்படியே நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறதை பற்றி இப்போ பார்ப்போம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களோட பஸ் பார் எல்லாமே ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு உங்களோட மெயின் ஆன் பண்ணுங்கள். மெயின் ஆன் பண்ணிட்டு ஸ்டார்டர் ஆன் பண்ணுங்கள். இப்போ இந்த ஒர்க் பெஞ்ச் பாருங்கள், ஒர்க் பெஞ்சில் பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் இருக்குது, ஸ்டார்டரோட டெர்மினல்ஸ் LFA இருக்குது, மோட்டரோட AA FFA, அல்டர்னேட்டரோட RYBN, அப்புறம் ZZZ. இதுதான் நம்ம யூஸ் பண்ணோம் இப்போ கனெக்ஷனில். ப்ளஸ் இது வந்து உங்களோட மோட்டரோட ஃபீல்டு ரியோஸ்டாட் 350 ohms பார் 1.5 amps. கனெக்ஷன்ஸ் டெர்மினல்ஸ் பார்த்துக்கோங்க. வோல்ட் மீட்டருக்கு வந்து 0-300 கொடுத்துருப்பேன். அம்மீட்டருக்கு பார்த்தீங்கன்னா 0-10 கொடுத்துருப்பேன். இது ரெண்டுமே ஆன் யுவர் அல்டர்னேட்டர். இது வந்து அல்டர்னேட்டரோட ஃபீல்டு ரியோஸ்டாட் 1300 ohms/2 amps. இது வந்து உங்களோட அல்டர்னேட்டருக்கோட கனெக்ட் ஆகிருக்க ஃபீல்டு ரியோஸ்டாட்கான மீட்டர். இது 0-2ல் கனெக்ட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, உங்களோட இப்போ நெக்ஸ்ட்டு காட்டுறது தான் உங்களோட இதுதான் ரெஸ்டிவ் லோட் பேங்க். இது உங்களோட ரெஸ்டிவ் லோட் பேங்க். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, டிசி மெயினாக உங்களோட சப்ளை ஆன் பண்ணிவிட்டு வோல்டேஜ் என்ன வருதுன்னு என்ஷூர் பண்ணிக்கோங்க. 230 வருதான்னு என்ஷூர் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்டரை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்டர் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் உங்கள் மோட்டர் ரன் ஆக ஆரம்பிச்சிரும். மோட்டர் ரன் ஆக ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் வந்து ரேட்டட் ஸ்பீடில் தான் வச்சுருக்கேன் என்னோடய ஃபீல்டு ரியோஸ்டாட், மோட்டரோட ஃபீல்டு ரியோஸ்டாட்டை. ஸோ அதனால் அதை நான் செக் பண்ண போகிறதில்ல. டைரெக்ட்லி கோயிங் டு செக்கிங் மை டெர்மினல் வோல்டேஜ் கொண்டு வருதான்னு பார்க்குறேன். டெர்மினல் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 210 சம்திங் தான் வருது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோடய அல்டர்னேட்டரோட ஃபீல்டு ரியோஸ்டாட்டை வேரி பண்ணுறேன். அல்டர்னேட்டரோட ஃபீல்டு ரியோஸ்டாட்டை வேரி பண்ணி 230 வோல்டேஜ் செட் பண்ணுறேன். இப்போ இங்கே அப்சர்வ் பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக வோல்டேஜ் வந்து வேரி ஆகும். 230 கொண்டு வந்துடுறேன். 230 செட் பண்ணிவிட்டு தென் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, லோடு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு லோடில் என்ன வோல்டேஜ் வருது, லோடுக்கு என்ன வோல்டேஜ் சேஞ்ச் இருக்குது, ஆம்பியர் கரண்ட் சேஞ்ச் என்ன இருக்குது, ஃபீல்டு கரண்ட் என்ன சேஞ்ச் இருக்குது அப்படிங்கிறத ரெண்டையுமே மெஷர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம லோட் கொடுக்கறத பற்றி பார்ப்போம். நீங்கள் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். உங்களோட ஃபீல்டில் கனெக்ட் பண்ணுற அம்மீட்டர் வந்து டிசி. எந்த ஃபீல்டில் அப்படின்னா அல்டர்னேட்டரோட ஃபீல்டில். இந்த அம்மீட்டர் வந்து டிசி. பாருங்கள், 230 வோல்டேஜ் செட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நோ லோடு. அதுக்கப்புறம் என்னோடய ரன்னிங் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 0.76 பக்கம் வந்து 7476 பக்கம் வந்து உங்கள் ஃபீல்டு கரண்ட் இருக்கும். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா 0.5 amp இன்க்ரிமெண்டல் பண்ணுறேன். இங்கே எப்படி இருக்குன்னா, உங்களோட லோட் பேங்க்கில் 0.5 1 1 2 இப்படி தான் இருக்கும். அதை நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபீல்டு கரண்ட் வந்து 0.7 இருக்குது. இது நோட் பண்ணிக்கோங்க. லோட் கரண்ட் வந்து 0, டெர்மினல் வோல்டேஜ் வந்து 230 இருக்குது. அதையும் நோட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு 0.5 amps லோடு கொடுக்குறேன். 0.5 amps லோடு கொடுத்துட்டு ரோட்டரி ஸ்விட்ச் ஆன் பண்ணுறீங்க. ரோட்டரி ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு 0.5 amps லோடு கொடுத்தாச்சு. ட்ராப் இருக்கா? இல்லை. ஓகே. 0.5 amps டிஃப்ளெக்ஷன் காட்டுது. ஓகே. டெர்மினல் வோல்டேஜ் எஸ், தேர் இஸ் நோ சேஞ்ச். ஸோ இங்கே வந்து 0.76, இங்கே வந்து 0.5, இங்கே வந்து 230.
ஓகேவா. இப்படியே ஒவ்வொரு லோடாக இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறீங்க. 0.5க்கு அப்புறம் 0.1, இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 0.5 இன்க்ரிமெண்ட்டில் ஒரு 3.5 ஆம்ஸ் 4 ஆம்ஸ் வரைக்கும் நம்ம லோடை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டு கரஸ்பாண்டிங் ஃபீல்டு கரண்ட், யுவர் லோட் கரண்ட், டெர்மினல் வோல்டேஜ் எல்லாத்தையுமே மெஷர் பண்ணி நீங்கள் உங்கள் டேபுலேஷனில் நோட் பண்ணிகிட்டே வாங்க. டேபுலேஷனில் ஒன்ஸ் எல்லா டேட்டாவும் நோட் பண்ணதுக்கப்புறமா உங்களோட ஃபீல்டு கரண்ட் பார்த்தீங்கன்னா 0.76லேருந்து 0.72 வரைக்கும் வேரி ஆகிட்டே போயிட்டுருக்கும் உங்களோட ஃபீல்டு கரண்ட். லோட் கரண்ட் பார்த்தீங்கன்னா 0லேருந்து எது வரைக்கும் போகுது அப்படின்னா நம்ம வந்து 3 ஆம்ஸ் வரைக்கும் பண்ணியிருக்கோம். ஸோ 3 ஆம்ஸ் வரைக்கும் நான் ஃபீல்டு கரண்ட்டை வந்து வேரி பண்ணிட்டே போகிறேன். டெர்மினல் வோல்டேஜ் உங்கள் 230 ஆரம்பித்து 220 வரைக்கும் ஒரு வோல்டேஜ் ட்ராப் கொடுத்துருக்கோம். இந்த சின்ன ட்ராப் மட்டும் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 10 வோல்ட்ஸ் வரைக்கும் ட்ராப் இருக்குது. ப்ளஸ் இதுக்கு நீங்கள் ரெகுலேஷன் கேல்குலேட் பண்ண போகிறீங்க. இதுதான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் பண்ண போகிறோம். லோட் டெஸ்ட் ஆன் யுவர் 3 ஃபேஸ் அல்டர்னேட்டர். ஓகேவா. இப்போ வந்து நம்ம எது வரைக்கும் போயிருக்கோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு 2 ஆம்ஸ் போகிறோம். 2 ஆம்ஸ்க்கான சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு 2 ஆம்ஸ்க்கு கரஸ்பாண்டிங்காக 0.74 காட்டுது. 0.74 ஃபீல்டு கரண்ட் நோட் பண்ணிவிட்டு லோட் கரண்ட் என்னென்னு பாருங்கள் 2. தென் என்ன பார்க்குறோம் அப்படின்னா வோல்டேஜ் ட்ராப் இருக்குது 2 to 8 இருக்குது. ஸோ அதை நோட் பண்ணிக்கிறோம். 2 to 2 அதை நோட் பண்ணிக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு 2.5 0.72. தென் கரஸ்பாண்டிங்கில் என்ன லோட் கரண்ட் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு அதையும் நோட் பண்ணிக்கிறோம். இப்படி ஒவ்வொரு வேல்யூக்காக நீங்கள் நோட் பண்ணிகிட்டே வரணும். 2.5க்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு 3 ஆம்ஸ் லோடு கொடுக்குறோம். 3 ஆம்ஸ்க்கும் நீங்கள் நோட் பண்ணுவீங்க. .72 இருக்குது. 2.5க்கு நோட் பண்ணிட்டோம். லாஸ்ட் ரீடிங் 3 ஆம்ஸ் போகிறோம். ஸோ ஒரு 2 ஆம்ஸ் வச்சு ஒரு 1 ஆம்ஸ் ரோட்டரி ஸ்விட்ச் ரெண்டையும் ஆன் பண்ணுறேன். 1 ஆம்ப் ஆனில் இருக்குது. இந்த 1 ஆம்ப் ஆஃப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு 2 ஆம்ப் ஆன் பண்ணுறோம். ஓகே. ஸோ லோட் கரண்ட் வந்து 3 ஆம்ஸு, ஃபீல்டு கரண்ட் வந்து 0.72 அதே தான். டெர்மினல் வோல்டேஜ் வந்து 220 இருக்குது. 220 இதை நோட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து பர்சன்டேஜ் ரெகுலேஷன் கால்குலேட் பண்ணுறோம். பர்சன்டேஜ் ரெகுலேஷனுக்கான ஃபார்முலா வந்து V0 - VL/VL. V0 இஸ் யுவர் நோ லோடு வோல்டேஜ், VL இஸ் யுவர் லோடு வோல்டேஜ். லோடு வோல்டேஜ் தான் ட்ராப் ஆகிட்டே வந்திருக்கு. நோ லோடில் பார்த்தீங்கன்னா 230 இருக்குது. 230 minus 228 divided by 228. This gives your amount of voltage regulation. So amount of voltage regulation into 100 gives your percentage voltage regulation. 87.71% வந்து உங்களோட வோல்டேஜ் ரெகுலேஷன் இருக்குது, பர்சன்டேஜ் ரெகுலேஷன். இதை நீங்கள் லைனாக ஒவ்வொன்றா கேல்குலேட் பண்ணணும் ஒவ்வொரு வேல்யூக்கும்.